புருஷன் சப்புன்னு அரைகிறான் மனைவிய போட்டு அறைய வாங்கிக்கிட்டவ அடிங்க, நல்லா அடிங்க அப்படின்னு அடிக்கிறேன், நல்லா அடிங்கன்னு. இவ்வளவு அன்பான மனைவியான்ட்டு ஒரு பாட்டு பாடுவான் பார்த்தீங்களா? ஒரு ஓலக்கொட்டாயில் இருந்து கணவன்கிட்ட அடி வாங்கினா கூட கனிந்த மனம் இருந்தால் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். 15 ரூம் கட்டி பங்களாவில் ஏசியை போட்டு அருமையாக தூக்க மாத்திரையை போட்டுட்டு 12:30 எந்திரிச்சு உட்காந்துருக்கான்லாம் இருக்கான். ஏதோ சத்தம் கடிச்சு சாவி ஓட்டுற மாதிரி பார்த்தா நாய் வான்னு. நீ கூட நிம்மதியாக இருக்க, நம்மளால் தூங்க முடியலையேன்ட்டு அவன் தலானி கட்டியில் இருக்க சாவி எடுத்து பார்த்துட்டு, ஐயோ இருக்கா, நீ எடுத்துகிட்டு போன மாதிரியே கனவு வருதுன்ட்டு. வாழ்க்கையாடாது அப்படின்னு யார் ராஜன் கேட்டிருக்கார். நிறைவாக நிறைந்த பணமே அப்படிங்கிற அணிக்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார் எங்கள் இனியவன். சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவிற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற, முறையாக வருமான வரி கட்டுகின்ற நல்லதொரு நடுவர் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக வருமான வரியை ஏய்த்து கொண்டிருக்கின்ற எதிரணியை சார்ந்தவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜன் உருகி உருகி பாடினார். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியாக படிக்கிறேன். இந்த பொண்ணு கனிந்த மனமே, அம்மா உன் ஆசீர்வாதம் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். புக்குக்கு காசு இல்லை, ஃபீஸு கட்டலை, பேனா ஒஞ்சி போச்சு, காசு அனுப்புன்னு தான் கேட்டாலே தவிர பெத்த தாயே உன் ஆசீர்வாதம் போதும்னு கேட்டா எங்கேயா வந்து கதை விட்டுன்னு இருக்க? ராஜன் எதுக்குத்தான் இந்த பாட்டை நோட்டில் எழுதி வச்சு 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஊரில் நம்ம கைதட்டு வாங்கினேன் அப்படின்னு உசுரை கொடுத்து படித்தார் பாட்டை. ஒரே வரியில் காலி பண்ணிட்டார். இல்லை, அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, ஐன்ஸ்டீனுக்கு அக்கா பையன் அவர். பணத்தை சேர்த்து வைக்காதீர்கள், நீங்கள் மறிக்கின்ற பொழுது எமன் லஞ்சம் வாங்குவதில்லை. ஆமாம், வெட்டியான் காசு கேட்பான என்ன பண்ணுவ சார்? அங்கே பணம் வச்சாகணும்ல, எமனே கேட்கல, உள்ளூர்காரன் கேட்பாயா? அர்ஜுனானது ஒரு கோயில் ஒன்று காட்டுவாங்க. என்ன கோயில் அது? ஒரு கோயிலுக்கு சுடுகாட்டான ஒரு கோயில் ஒன்று வச்சுருப்பாங்களே, ஹரிச்சந்திரன் கோயில். ஹரிச்சந்திரன் கோயிலில் காசு வைக்கலாம் உள்ள அலௌடு கிடையாதுன்னுவான். நீ சொல்லுவியா? நாங்கள் எல்லாம் கனிந்த மலர் தூக்கிட்டு போகணுவான். எந்த காலத்தில் உட்காந்துட்டு நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க உட்காந்துக்கிட்டு? சார் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், கனிந்த மனம்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சி தரும், நான் மறுக்கலை. ஆனால் அந்த கனிந்த மனம் இருக்கு இல்லையா, இவெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கானா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? நல்ல மனசுக்காரன். நீங்களே யோசிங்களேன். இலக்கியத்தில் கண்ணகின்னு ஒருத்தர் இருந்தால, அவ என்ன சார் பாவம் பண்ணா? நல்லவ தானே. வந்தவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கறதுக்கு புருஷன் கூட இல்லைன்னு அழுதா. கொடுத்தா தானம் கொடுத்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் கொடுக்கணும், நீ இல்லையேன்னு வருத்தப்பட்டா. அவள் புருஷனை தொலைச்சதுக்கு காரணம் என்னையாச்சு? நல்ல மனசுக்காரி. ஏன் என் புருஷனை தொலைச்சா? மாதவி இவனை நம்பி போய் ஒரு பிள்ளைய பெற்றால, அவையே சார் நிம்மதியாக வாழலை? கனிந்த மனம்தான். நான் நிகழ்காலத்துக்கு வரேன். மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? ஒரே ஒரு பாட்டு பாடினார். ரகுபதி ராகவ ராஜாராம் பசீத்த பாதன சீதாராம். 3வது லைன் பாடினார். ஈஸ்வர அல்லா தேரே. நான் 3வது லைன் பாடினோன்னு 4 குண்டில் செத்தார். உங்கள் கனிந்த மனம் என்று என்ன சொல்லுதுன்னா, யார் யாருக்கெல்லாம் கனிந்த மனம் இருக்கோ அவங்களாம் சீக்கிரமாக கிளப்பிடுவானுங்கன்னு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் கனிந்த மனம் எங்கே இருக்குது தெரியுங்களா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒயின் ஷாப் லீவு. கனிந்த மனம் தானே, நமக்காக வாழ்ந்த காந்தி பிறந்த நாள்.
ஒயின் ஷாப்பை மூடு. கனிந்த மனம் மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனிந்த மனம். காந்தி செத்த அன்னைக்கு ஏன் திறந்து வைக்கிற? உங்கள் கனிந்த மனம் எங்கே போச்சு? முழுக்க முழுக்க எனக்கு தெரிந்தவரை இவர்கள் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க சார். நமக்கு எல்லாருக்கும் கைடன்ஸ் யாருன்னு கேட்டால் வள்ளுவன் தான். அவர் தானே நமக்கெல்லாம் உலகத்துக்கு ஒரு டிக்ஷனரி ஒருத்தர் எழுதி கொடுத்தான், வள்ளுவன்ற ஒரு தாத்தா. அது தாத்தா தான் சொன்னார், அருள் என்னும் அன்பு ஈனும் குழவி. குழந்தை பிறக்கிறதுக்கு அருள் வேண்டும், ஆனால் அது பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னு சொன்னார். எனக்கு என்னோட தம்பிக்கு 2 குழந்தை சார். டாக்டர்கிட்ட போய் காட்டு டெலிவரிக்கு உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையை சொல்கிறேன். டாக்டர் போட்ட பில் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு பேபியாக இருந்தால் 1.5 lakhsங்க. 2 பேபி சிசேரியன் பண்ணி எடுக்கணும், அதனால 3 lakhs. எனக்கு சந்தேகம் வந்து கேட்டேன், ஏன்டா அறுத்துட்டு தைச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அறுப்பாளுக்கலான்னு கேட்டேன். ஒரு தடவை அறுத்தா 2த்தையும் எடுக்க வேண்டியதானே? இல்லைங்க, 2 பேபிஸில் உங்களுக்கு டபுள் த ஹாப்பி. எனக்கும் டபுள் த ஹாப்பி வேணாவா? நாங்களும் ஹாஸ்பிட்டல் வச்சிடல. நீங்கள் சொல்கிறாங்க காசே வேண்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அவர் உருகி உருகி பேசுகிறார். அன்னை தெரேசா கல்கத்தா வீதிகளில் நடந்தார். ஆமாம், கல்கத்தா வீதிகளில் நடந்தார். என்ன கேட்டார் கல்கத்தா வீதிகளுக்கு அன்னை தெரேசா போய்? எல்லாட்டி காசு கேட்டார் சாமி. அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு கொடுத்த போது என்னம்மா சொன்னாங்க? இந்த நோபல் பரிசை வச்சுங்க, எனக்கு காசு கொடுத்துருங்கன்னாங்க. அப்போ அந்த நோபல் பரிசு கொடுக்குற நிர்வாகம் சொன்னது, அம்மா இந்த மெடல் உங்களுக்கு, இது கூட காசு கொடுப்பாங்கன்னு. அப்போ திருப்பி அன்னை தெரேசா சொன்னாங்க, காசே வாங்கிக்கிறேன், இந்த மெடலையும் விற்று காசு கொடுங்க, என் பிள்ளைகளையும் செய்யணும்னு சொல்லிட்டு. சார், உங்களுடைய மனங்கள் நல்ல மனமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த டப்பு வேண்டும், துட்டு வேணும், மாலு வேணும். காமராஜர் சொன்னார், பள்ளிக்கூடத்தை திறந்தார். காமராஜர் என்ன சொன்னார்? நேராக போய் சிஎஸ் கிட்ட போய் சொல்கிறார், சி சுப்பிரமணியத்திட்ட போயிட்டு, மத்திய உணவு திட்டம் கொண்டு வர போகிற, எவ்வளோ ஆகணும்? அது அவங்க ஒரு 5 லட்ச ரூபா ஆகணும், காசெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார்? நான் தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்கிறேன். எல்லார்ட்டையும் போய் கையேந்தினார். எதுக்கு? கனிந்த மனத்தையுடைய காசு கொடுங்க. கலைஞர் கூட சொல்லுவார், இருப்போர் பணம் தாரீர், இல்லாதோர் இருப்போர் நிதி தாரீர், இல்லாதோர் காசு தாரீர்னு கேட்டார். இப்போ என்ன அர்த்தம்னா, உனக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம் சார். எனக்கு ஒரு 10 சவரம் வச்சு இல்லை 50 சவரம் வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ விஜயகுமார் நல்ல மனுஷன் சார். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பத்மான ஒரு பொண்ணை லவ் பண்ணார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்லூரிக்கு போகும்போது நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன ஏயா இப்படி பிட்ட போட்டு விடுறேன்? இல்லை இல்லை, நான் உண்மையாக மறைக்க முடியாதுல்ல. நான் மேடையில் போய் பேசுறதில்லை. கல்லூரிக்கு போனார், கமலாவை லவ் பண்ணார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆய்வு கட்டுரை பண்ணார். அங்கே அர்ச்சனாவா அமலா அந்த பொண்ணு அர்ச்சனா பார்த்தீங்களா, அர்ச்சனாவை லவ் பண்ணார், ஊத்தின்னு போயிடுச்சு. கடைசியாக ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இவர் என்னப்பா சொன்னாங்க, இவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பையன் நல்ல பையங்க. அதுவே போய் ஓகேங்களா, நாங்கள் பாரம்பரியமிக்க குடும்பம். பொண்ணு வீட்டில் என்னம்மா கேட்டாங்க? மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறார், அதில் முதல்ல சொல்லு. அவன் கேரக்டர்லாம் அப்புறம் விட்டுரு, முதல்ல கையில் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவான் அதை சொல்லு. உங்களுடைய குணங்களை ஒரு காலம் இங்கே நிர்ணயிப்பது இல்லைங்க. நாம் எல்லாரும் பிச்சைக்காரன் தான். யாரும் இங்கே பணக்காரனா இல்லை. கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா இல்லாத வெளியே பிச்சை எடுக்கிறான், இருக்கிறவங்க உள்ளே போய் பிச்சை எடுத்துக்கிறானுங்க, ஏதாவது குடுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லோருக்கும் ஒரு தேவை இந்த நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. இவர் சொன்னார் பென்னி குயிக் எங்கள் மாவட்டத்தில். ஆமாம், பென்னி குயிக் போய் அவங்க ஊரில் போய் சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்தார, வாங்க எல்லாம் வாங்க, கணித மனத்துக்கான சொந்தக்காரர்களே எல்லாரும் வாங்க, அணை கட்டுங்கண்ணா. எல்லா சொத்தையும் விற்று காசாக்கி கொண்டு வந்து அணை கட்டியதான் வரலாறை தவிர நல்ல மனத்துக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது. ஏன் எங்கள் ஊரில் எல்லாம் நல்ல மனசுக்காரங்களா? நீங்கள் யார்கிட்ட வந்து காது குத்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு குழந்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் இன்றைக்கு பெற்றோரிடம் இருக்கிறதா? எனக்கு தெரிஞ்ச பிள்ளைக்கு பேர் என்னோட பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு இனியான்னு பேர் வச்சாங்க. அவளுக்கு இனியவள்னு வைக்காம இனியான்னு பேர் வச்சாங்க. அவள் என்னை விட 4 மடங்கு பேசுவா சார். உட்காந்துக்கிட்டு அந்த காக்கா படம் இருக்குல்ல, படங்களில் கலர் போடணும். அவள் உட்காந்துன்னு எல்லா கலரையும் போட்டு 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 போட்டுருந்தான். நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நான் பார்த்தேன், காக்கா படத்தில் கலர் கலராக போட்டுக்கிறா. நான் காக்கானே தெரில, எல்லா கலரும் போட்டிருக்கா. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் பஞ்சவர்ண கிளியான்னு கேட்குற நேரத்தில் அந்த குழந்தை நேராக போய் அவங்க அப்பா கிட்ட போய் பாத்தியா காக்கான்ட்டான்.
காக்கா என்ன கலர் சார் இருக்கும்? கருப்பு. எவன் சொன்னா? அவங்க அப்பங்கார என்னமா சொன்னா? அறிவு கட்ட முண்டம் லூசு, காக்கா கருப்பாக தாண்டி இருக்கும் அப்படின்னா. அந்த குழந்தை தெளிவாக சொல்லிச்சு, அது உன் காக்கா, இது ஏன் காக்கா. சார் பைத்தியம் பிடிச்சி வச்சுக்க எனக்கு. அப்புறம் போய் கூகுளில் போய் தேடுறேன் காக்காவுடைய நிறம் என்னன்னு. காக்கா நம்ம ஊரில் கருப்பாக இருக்குது, சில ஊரில் சாம்பல் கலரில் இருக்குது, சில ஊரில் வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ குழந்தை சொன்னது கரெக்டு தானே? ஒரு குழந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கூட உங்களிடம் இல்லையே. அவ்வளோ பாத்திரத்தோடு வாடுறீங்களே, நீங்கள் என்ன வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களால் வாழ முடியுது? சார் ஒன்று தெரிஞ்சுங்க, வள்ளுவன் எல்லா அதிகாரமும் எழுதினான் இல்லையா? கல்வி என்ற அதிகாரத்தை ஏன் பொருளதிகாரத்தில் வச்சான்? ஏன்னு சொன்னா, கல்வி கற்பதற்கு காசு தேவைன்னு வள்ளுவனுக்கு தெரிந்திருக்கிறது, தமிழ் படித்த விஜயகுமாருக்கு தெரியவில்லை. ஒரு கவிஞன் எழுதினான், கல்வி கற்க புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறதுன்னு எழுதுறான். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க சொல்றாங்க இல்லையா, பணம் ஒரு காலம் நிம்மதி தராது. ஆமா, பணம் ஒரு காலம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொல்வதில்லை. நிம்மதி தராத பணத்தை இழப்பதற்கு எந்த பணக்காரனும் தயாராக இல்லை. யதார்த்தம். நான் மேடைக்காக பேசல, உண்மையை பேசுறேன், யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பேசுறேன். நான் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, ஒருவேளை நான் இறந்து போனால், இல்லை இறந்து போனவர் வீட்டில் போய் பாருங்க, இந்த டெத் சர்டிபிகேட் இருக்குல்ல, இறப்பு சான்றிதழ், யார் யார் வீட்டில் வாங்குறான்? எவனவன் அப்பன் எவனவன் இறந்து போவதற்கு முன்னால் சொத்து வச்சிருக்கானோ, இல்லை கவர்மெண்ட்டில் வேலை வச்சிருக்கானோ, இந்த சர்டிஃபிகேட்டால் வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம செத்து போனால்தான் அவன் வீட்டில் டெத் சர்டிஃபிகேட்டே வாங்குறாங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாத வீட்டில் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லை. இது யதார்த்தமான உண்மை. யாரை ஏமாத்துறீங்க? நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லை 50 லட்ச ரூபாய் வச்சுட்டு ஒரு 5 ஏக்கர் வைத்து விட்டு நான் இறந்து போனால், என்னுடைய வீட்டில் என்னுடைய படத்தை பெருசாக வச்சு சந்தனமாலை போட்டிருப்பான் என் பையன். ஒன்றும் வைக்கலன்னு வச்சிங்களேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பர்ஸில் வச்சுக்குவான். ஒரு 6 மாதம் கழித்து அந்த பாஸ்போர்ட்டில் அந்த மூஞ்சும் பர்ஸும் ஒட்டி அதுவாக இதில் மாறி அதில் ஒன்றுமே இல்லாத போய் வெளியே எடுத்து பார்ப்பான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாருன்னே தெரியலன்னு அவனே தூக்கி போட்டுருவான். நண்பர்களே, இறந்த பிறகும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பணம் தேவை. நான் ஒன்றை சொல்லுகின்றேன், நிறைவான வாழ்க்கைக்கு தேவை மனம்தான். ஆனால் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம்தான் தேவை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கனிந்த மனமா நிறைந்த பணமா சொல்லணும். பணம் இல்லாட்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கிடையாது. என்எஸ் கிருஷ்ணன் பாடாத பாட்டா? ஒரு பாட்டு பணம் என்ற படத்திலே எழுதியிருப்பார். 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 to 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். அதில் எனக்கு பிடிச்ச வரி எது தெரியுமா? தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி 1. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி 1. அதுக்கப்புறம் எழுதுறார், அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் 21. முடிஞ்சா? முருகா, பழனிக்கு வர்ற முருகா, 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 21 நாள் 100 ரூபாயா போட்டு தைப்பூசத்தன்னைக்கு போகலாம். அப்படிங்கிற நேரத்தில் மகனுக்கு சவிக்கம்லாம் போயிடுறேன். முருகனை பார்க்குறாரு. முருகா, நீங்கள் சிவபெருமானோட மகன் தானே, உங்கள் வீட்லேயும் பிரச்சனை வந்தப்போ எவ்வளோ சிரமப்பட்ட நீ, என் பிள்ளை ஃபிட்ஸ் வந்திருக்கு, தைப்பூசத்துக்கு இந்த தைப்பூசம் இல்லை அடுத்த தைப்பூசத்துக்கு கூட வந்துடலடி, உத்தரத்துக்கு கூட வர்றேன் முருகா, உண்டியல்ல ஓப்பன் பண்ணிடுறவா. முருகன் பண்ணாதரா நான் சொல்ல போகிறாரு. நல்ல மனுஷன் அவர், ஓப்பன் பண்ணுறா, மகனை காப்பாற்றுறான்னு. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பார் தேதி 1. அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பார்ப்பார் 21. காசு. கண்ணதாசன் இது ஒரு பாட்டு எழுதி டிஎம் சௌந்தரராஜன்ட்ட கேட்குறாங்க பேட்டி,
நீங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப ரசித்து உணர்வுபூர்வமாக பாடின பாட்டு எதுங்க? எந்த பாட்டுன்னு சொல்லுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே, அதை சொல்லுவாருன்னு பார்த்தா நான் உணர்ந்து பாடின பாட்டு எது தெரியுங்களா? யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, இந்த பாட்டைத்தான் நான் உணர்ந்து பாடினேன். யார்? டிஎம் சௌந்தரராஜன். இப்போ நீங்கள்லாம் கைதட்டுறீங்கன்னா இதெல்லாம் உணர்வு வாழ்க்கையில். எங்கள் அப்பன்தாங்கிறவன் 2 மகனுங்க ஒரு அப்பா. திடீர்னு மகன் தனி கொடுத்தனம் போயிட்டான். பெரியவன் மூச்சை பிடிச்சி அவனை படிக்க வச்சு வளர்த்தாரு. பா ஒய்ஃபு மருமக தனியாக போனான்னுச்சுப்பா. சரி போயிட்டு வாடா மகனே, இந்த சின்னவன் இருக்கான்ல பார்த்துக்கிருவேன் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் ஓடிச்சு. சின்னவன் வந்தேன். பா அண்ணன் பயங்கரமான துரோகிப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிங்க, தண்ணி கொடுத்து நான் போயிட்டான். நான் அப்படிலாம் இல்லை, நீங்கள் 2 பேரும் இந்த வாடகை வீட்டுக்கு போயிருங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா இங்கே இருக்கேன்னா. அப்போ தான் அப்பயும் யோசிச்சிருக்கேன், அவன் எவ்வளவோ தேவலாமுடா, எங்களை குடியிருந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு என்னை அனுப்புறியடான்னு. அப்போ தான் பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லைன்னு. ரொம்ப ஒரு வசதியாக இருக்கவரை பார்த்து சொல்கிறான், அவர் நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். அப்படியா? கூட பிறந்த அண்ணனா? இல்லை, எங்கள் பெரிய பங்காளியோட ஒன்று விட்டு அண்ணன் இருக்கார்ல, அவரோட நாத்தனா மகளுக்கு தான் என் கொழுந்தியாலோட தம்பி மகளோட அண்ணன் பொண்ணை கொடுத்துருக்குங்கிறேன். இதை கணக்கு போட்டு என்னைக்கு அவன் என்ன சொந்தம்னு கண்டுபிடிப்ப? கம்ப்யூட்டரில் கூட தோற்று போயிடுறது, ஏஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வர்றாரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறேன். டே நான் தாண்டா உங்கள் அப்பா அப்படின்னு. நேற்று பச்சை சட்டை போட்டிருந்தேன், இன்றைக்கி ஏன் வெறுமேலோட வந்த? அவன் அப்பன் சட்டையை கலத்துனது கூட அடையாளம் தெரில. காரணம் கஞ்சிக்கு இல்லாத அப்பன். முடிஞ்சா கண்ணாசன் பாட்டை நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கம். இப்படி ஒன்று பணங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்குதே அப்படின்னு யார்? இந்த குரூப்பு. ரைட்டியா? இன்றைக்கி மனசு, எப்படிப்பட்ட மனசு ஒரு மனுஷனுக்கு வேணும்? ஒரு அப்பா ரொம்ப கண்டிஷனான அப்பா, மகன் மார்க் கார்டை கொண்டு வர்றேன், பா கையெழுத்து போடுவியா மாட்டியான்னு தெரிலப்பா, அம்மாட்ட கேட்டேன், நீயே உங்கள் அப்பாட்ட வாங்கிக்கடான்ருச்சு. அவங்க அப்பா வாங்கி பார்க்குறாரு, கணக்கில் 1, அறிவியலில் 3, தமிழில் 70 வாங்கியிருக்கேன், வரலாறு புவியியல் 55. என்னடா கணக்கில் 1? உசுரை கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கேன். சிவகங்கை கெஸ்ட் ஹவுஸில் வாட்ச்மேனாக இருக்கேன். லியோனிக்கு இப்போ தான் சாப்பாடு போட்டு வந்தேன். இவ்வளோ விடிய விடிய நான் படுற பாடு எனத்தாடா தெரியும். 1 மார்க் வாங்கியிருக்கேடான்னு புட்டுச்சு வெள்ளுன்னு வெளுத்துட்டார். அடிச்சு செத்து தொலைடா, நீ என் புள்ளையே இல்லைடா அப்படின்ட்டு எங்கே திருப்பி கெஸ்ட் ஹவுஸுக்கு வர்றாரு. வர்றப்போ ஞாபகம் வருது, பிள்ளைய போய் அடிச்சு விட்டோமே. அழுதுகிட்டே எல்லாம் உட்காந்துருந்தேன். ஒரே பய தவம் இருந்து மடப்புறம் காளியம்மனுக்கு வேண்டி பெற்ற பிள்ளை, காளியப்பன்னு பேர் வச்சேன். என் பிள்ளை என்னைய மாதிரி தானே இருப்பேன். கணக்கில் நான் முட்டையை தவிர எதுவுமே வாங்கினதில்லை. அப்புறம் எனக்கு பிறந்தது எப்படி இருக்கேன், என்னமோ பெரிய சகுந்தலாவோட தம்பிங்கிற மாதிரி பிடிச்சி அடிச்சு விட்டோமே என் பிள்ளைய. அவன் அழுதுகிட்டே போனானே, செத்து தொலைன்னு வேற சொல்லிவிட்டோமே, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைய என்ன நினப்பானோ அப்படின்ட்டு மகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காக்கில் பூந்தியை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வர்றாரு, அடி வாங்கினவன் உட்காந்துருக்கேன், மூஞ்சிலாம் வீங்கி. அப்பன் பூந்தியோட, டேய் வாடா, ஒன்றும் வேணாம், அப்பாடா தெரியும், அப்பாடு கால அடிச்சா வாயெல்லாம் ரத்தம் தெரியுமா? அவன் அப்பனுக்கு அழுக வருது. அப்பாடா வாடா, அப்பா தானடா அடித்தேன், அதுக்குன்னு இப்படியா அடிப்பாங்க? கணக்கில் நான் அடுத்த தடவை பாஸ் ஆகிடுவேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் அடித்தே? வாடான்னு கூப்பிட்றாரு, வரமாட்டேங்கன்னா எந்திரிச்சு அவங்க அப்பன் மகன்கிட்ட போய், வாடா தங்கப்பிள்ள,
சாமி நான் கணக்கில் முட்டை வாங்கினேன்டா, நீ ஒன்றாவது வாங்கியிருக்கியாடா என் தங்கம். அடிச்சு விட்டேனடா செல்லக்குட்டியே, இங்கே வாடி தங்கக்குட்டியே, இங்கே வாடி வாடா, இந்த பூந்தி ஒன்று வேணும், அடிச்சு விட்டு பூந்தி பூந்தி சாப்பிட்றா சாப்பிட்றா. ஒரு வாயை அப்படியே அழுதுகிட்டே கண்ணீரோட உப்பும் சேர்ந்து பூந்திக்குள்ளே போயிட்டே இருக்கு. அவங்க அப்பன் 5 வாயையும் ஊட்டி விட்டது பிற்பாடு அவங்க அப்பனும் மகனும் முகத்தை பார்த்துக்கிறாங்க. பார், கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த அன்பு பரிமாற்றம், எத்தனை ரூபா அந்த மகனுக்கு நீங்கள் கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா ஐயா வாழ்க்கையில்? இன்றைக்கி நம்ம தமிழக முதலமைச்சர் விருதுநகருக்கு போயிருக்காரு. பட்டாசு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்காக நடத்துகிற ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லம், அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம். பேசாமல் முதலமைச்சர் முன்னாடி 6 வாகனம் போங்க புரோட்டோகால் அப்படி இறங்குவார். ஆதரவற்ற குழந்தைகள் வாங்க வணக்கம், நீங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறீங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது. நம்ம முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா, வண்டியை நிறுத்துப்பா அப்படின்னு போகிற வழியில் இறங்கி அவரே ஒரு பேக்கரிக்கு போகிறாரு. பின்னாடி போலீஸ்காரங்களாம் எதுக்கு பேக்கரிக்கு போகிறீங்க தலைவரா, ஒரு புரோட்டா காலாகுது, சப்பாத்தி காலாகுது, பேக்கரிக்கு நான் போனேன், எதுக்குங்க தலைவரை, அதான் வேற கூட்டம் சேர்ந்துறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு. அங்கே எத்தனை பிள்ளைய இருக்குன்னு கேட்டு அவ்வளோ பேத்துக்கும் ஸ்வீட்டு காரம் வாங்கி ஒரு மஞ்சப்பையில் அவரே தூக்கிக்கிட்டு அந்த காரில் போய் அந்த அன்னை சத்யா குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அவரே கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, சாப்பிடுங்கப்பான்னொன்னே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நிதி உதவியெலாம் அறிவித்தார். அந்த நிதி உதவி அறிவித்தப்போ கூட அந்த குழந்தைய சந்தோஷமா இல்லை, அப்பா நன்றி அப்பா அப்படின்னு அந்த ஆதரவற்ற குழந்தையெல்லாம் அப்பான்னு அன்னைக்கு கூப்பிட்டதான். இன்னைக்கு வரைக்கும் அவரிடமிருந்து உதவிகளை பெற்று கொண்டிருக்க குழந்தையெல்லாம் அப்பா அப்பான்னு பாசத்தோடு அந்த கனிந்த மனம், அந்த பேக்கரியில் போய் அந்த வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான்யா வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ராகுல் காந்தி எதிர்க்கட்சி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ராஜீவ் காந்தியோட மகன், அவரோட இந்திரா காந்தியோட பேரன், கோயம்புத்தூருக்கு சர்வகட்சி கூட்டம் பிரச்சாரத்துக்கு வந்தவர் பேசாமல் மேடையில் பேசிட்டு போக வேண்டியதானே. அவரும் வண்டியை நிப்பாட்டி ஒரு பேக்கரியில் போய் 1/4 கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு நம்ம முதலமைச்சர்கிட்ட, ஐ கன்சிடர் யூ ஆஸ் மை பிரதர், ஐ ஹாவ் நோ பிரதர், ஐ ஹாவ் ஒன்லி ஒன் சிஸ்டர், யூ ஆர் மை பிரதர், எம்கே ஸ்டாலின் இஸ் மை பிரதர் அப்படின்ட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தாரு. அரசியல் எப்படியோ கடந்துட்டு போகுது, அந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெட்டியை கையில் கொடுத்து பரிமாறப்படுகின்ற அந்த பாசமான மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு தாயா இன்னைக்கு உலகத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நாகூர் தர்காவில் அந்த கந்தூரி விழாவுக்கு அந்த பச்சை போர்வை யார் தயார் பண்ணுவா தெரியுமா? பழனியாண்டி பிள்ளைங்கிற ஒரு முருக பக்தருடைய குடும்பம்தான் 50 ஆண்டுகளாக நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவுக்கு அந்த பச்சை கலர் போர்வையை தயார் பண்ணுறது முருக பக்தரான பழனியாண்டி பிள்ளை. வெறும் தயார் பண்ணி மட்டும் கொடுக்கறதில்ல, அந்த கந்தூரி விழாவுக்கு ரம்லான் நோன்பு இருக்கிற மாதிரி 40 நாள் பழனியாண்டி குடும்பமே நோன்பு இருந்து அந்த பச்சை போர்வையை நெஞ்சு கொண்டு வந்து அந்த நாகூர் தர்காவில் போடக்கூடிய அந்த மத ஒற்றுமையினுடைய அந்த கனிந்த மனம். திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாபாவா முருகனா பஞ்சாயத்து நடக்குது, அங்கே மக்கள்லாம் சேர்ந்து கோஷம் எப்படி போட்டான் தெரியுமா? கந்தனுக்கு அரோகரா, நாரே தக்பீர், அரோகரான்னா நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்லடா சொல்லணும், நாரே தக்பீர் அரோகரான்னு. முருகனும் சிக்கந்தர் பாபாவும் எங்களை பொறுத்தளவு ஒன்று தான்டா. மலையில் அவர் மேலே இருக்கார், இவர் கீழே இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம். எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான்னு வாழ்கிறான் பாருங்க, அந்த மனசு தாயா இன்னைக்கு மனுஷனை வாழ வச்சிட்டு இருக்கு. எங்கள் பாலமுருகன் வந்து இப்போ என் காதில் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, 10:15 ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போனார்.
ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன். நாங்கள் வேலூரில் பட்டிமன்றம் முடிச்சுட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் தேனியில் என் தலைமையில் ஒரு கல்யாணம். அதனால் அங்கேயே வேட்டி சட்டையெல்லாம் ரெடி பண்ணி புறப்பட்டு வேலூர்லேருந்து அந்த டிரைவரை அழுத்தியா 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 அப்படிங்கிற டிரைவரு. அன்னைக்கு டாட்டா கோயலிஸ்னு ஒரு வண்டி அடி பறக்குது 120. நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு பின்னாடி எங்கள் பேச்சாளர்கள் அரங்க நெடுமாறன், பேராசிரியர் முருகன் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. நந்தலால் திருச்சியிலே இறங்கிட்டார். இறங்கி வர்றப்ப தாடி கொம்புக்கிட்ட வண்டி அப்படியே அப்செட் ஆகி பள்ளத்தில் உருண்டு அப்படி குழிக்குள்ளே கிடக்கிறோம். நாங்கள்லாம் காலையில் ஒரு 5:30 மணி இருக்குது, 5:45 விடியுது. அப்போ தான் நான் முன் சீட்டில் உட்காந்து நான் ஒருத்தந்தான் நிதானமாக இருக்கேன். அப்படியே முழிச்சு பார்க்குறேன், எங்கே இருக்கேன்னே தெரில. என்னை சுற்றி பூரா புகை, கண்ணாடியெல்லாம் உடஞ்சி இப்படியே கிடக்குது. முருகன் அந்த பக்கம் கிடக்கிறாரு, அரங்க நெடுமாறு இந்த பக்கம் இப்படி நினைவு இல்லாமல் இப்படியே கிடக்கிறாங்க. முருகன் பாக்கெட்லேருந்து ஒருத்தன் பணத்தை எடுக்கிறேன். அரங்க நெடுமாறன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை ஒருத்தன் கழட்டிட்டு போகிறான். அரங்க நெடுமாறன் பையில் இருக்கிற பணத்தை ஒருத்தன் எடுக்கிறான். என் கண்ணு முன்னாடியே கத்த முடியல என்னால். அவ்வளோ பேர் அள்ளிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தன் பையெல்லாம் திறந்து தேடுறாங்க. அந்த நேரம் எனக்கு ஒரே ஒரு நாள் வண்டி ஓட்டின லாரன்ஸ்னு ஒரு டிரைவரு, அவன் வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு கரூருக்கு போயிட்டுருக்கான். என்னடா அது இங்கே அப்படின்னா, லியோனி சாரோட வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னோன்னா, எங்கள் அண்ணன் வண்டியா, கரூருக்கு ஏற்றிட்டு போன பார்ட்டியை இறங்கி நடந்து போங்கடா. எனக்கு இந்த காசு முக்கியம் இல்லை, எங்கள் அண்ணனை காப்பாற்றணுன்னு வந்து வண்டிக்கு அடியில் என்னை தேடுறேன். அந்த லாரன்ஸு மேட்டுப்பேட்டில் இருக்கார் இன்னும் டிரைவரு. அண்ணே 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 அண்ணேன்ட்டு அந்த நேரத்தில் அந்த கண்ணாடியெல்லாம் விளக்கிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பாட்டி வந்து ஒரு பாத்திரம் நிறையா நீராரத்தை கொண்டுட்டு வந்து அப்படி கொடுக்குது. அவர் நல்லா இருக்கார். அவங்கெல்லாம் மயக்கம் போட்டாங்க. இவருக்கு நல்லா இருக்கான்ட்டு இதை குடிச்சிட்டாருன்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம்யா, வாங்கி குடியா அப்படின்னு அந்த பாட்டி அந்த நீராரத்தை கொடுத்ததை வாங்கி நான் குடித்தோன்னே, தம்பிக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருன்ட்டு கண்ணாடியை உடச்சி என்னை வெளியில் இழுத்தாங்க. அந்த பாட்டி அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன். என்னை காப்பாற்றின தெய்வமே, எனக்கு இவ்வளவு பேர் பணத்தை அள்ளிட்டு போகிறப்ப எனக்கு நீராரம் கொடுக்கணும்னு நினச்சியே. வாழ்க்கையில் கடவுளை எவனுமே நேரில் பார்த்ததில்ல, உன்னே தாமா நான் நேரில் கடவுளாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் கழித்து நான் ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு முருகன் அரங்க நெடுமாறன்லாம் நல்லா ஆயிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 15 நாள் கழித்து அந்த பாட்டியை தேடி போய் அந்த பாட்டிக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு வருவோன்ட்டு, அம்மா என்னை ஞாபகம் இருக்கா, ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் தான் எனக்கு நீராரம் கொடுத்தீங்க, இதை வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்தேன். அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னிச்சு, நீ காசு கொடுப்பன்றதுக்காக நான் நீராரம் கொடுக்கல சாமி, இதை நான் வாங்கினேன்னா உனக்கு செஞ்ச உதவி பலனை அளிக்காமல் போயிடும், அந்த ஆண்டவன் எனக்கு கொடுப்பாயா, எனக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்துருப்போ, என் பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துருப்போன்னு சொல்லி அந்த 5000 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய்க்கு ஒரு நூல் புடவை வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு எனக்கு நெத்தியில் விபூதி வச்சு, இன்னும் 100 வயசுக்கு நீ நல்லா மக்களை சந்தோஷப்படுத்தணும்டா அப்படின்னு சொன்ன அந்த பாட்டியோட மனசு. வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை ரூபா, எத்தனை முதலமைச்சர் பொறுப்பு, எவ்வளவு பெரிய லியோனி நடுவர், பாடநூல் கழக தலைவர், கலைமாமணி, ஆகாகா வாகாக. அந்த பாட்டி காட்டி அந்த பாசத்துக்கு நிகராக கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இந்த அன்பும் பாசமும் ஒரு மனிதனுடைய மனதை விட்டு போகாது. அதனால் நிறைவான வாழ்க்கைக்கு பணம் என்பது அவசியம் தேவை. ஆனால் நிறைவான மகிழ்வை ஒரு மனிதனுக்கு தருவது அந்த பணத்தை விட கனிந்த மனமே, கனிந்த மனமே என்று சொல்லி கனிந்த மனதோடு வாழ்வதற்கு புத்தக திருவிழாவிற்கும் புத்தகங்களை படியுங்கள், படித்து இன்புறுங்கள், வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வழிகாட்டுங்கள் எல்லோருக்கும் என்று சொல்லி எங்களை வையக்க வைத்த சிவகங்கை உயிரினும் மேலான எங்கள் ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய
கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.